ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்லலாமா? ரோல் கேமரா ஆக்ஷன். கீர்த்தி, வாட் இஸ் சினிமா டு யூ? வாட் இஸ் சினிமா டு மீ? முன்னாடி வந்து சினிமானா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஒரு 2-3 hours வந்து போறோமா, படம் பார்க்குறோமா, புரியுதோ புரியல ஏதோ என்ஜாய் பண்றோமா, அவ்வளவுதான் வந்துடுது. இப்போ வந்து சினிமாங்கிறது பெர்ஸ்பெக்டிவே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. முதல்ல வந்து சினிமா வேற, வாழ்க்கை வேற அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து லைக் வந்து டூல் ஆஃப் கம்யூனிகேஷன் மாதிரி ரொம்ப வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிகிறது அப்படின்னா வந்து இப்போ பார்க்கறதுதான். ஓகே, சூப்பர். இல்ல, உனக்கு சினிமானா என்ன? எனக்கு சினிமானா சின்ன வயசுல ஜாலிக்கு பார்ப்பேன். எப்பயும் ஸ்கூல் டேஸ் தானே, அப்போ ஒன்றும் அவ்வளோக்கா அஃபெக்ட் இருந்தது இல்லை. இப்போ பார்க்கும்போது சில படங்கள் சமூக கருத்து அதெல்லாம் இருக்கும்போது ஒரு கிரேட் டூல். அண்டு எனக்கு இப்போ நல்ல படம் பார்க்குறோன்னா அது வந்து ரிலாக்ஸேஷன் பீரியட் மாதிரி இருக்கும். உனக்கு உனக்கு சினிமானா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் அது. அதுக்கப்புறம் அந்த டைம்ல நம்மளுக்கு கேடிவி தானே. எனக்கு வந்து இந்த மூவி இவங்க எடுத்தாங்க, இந்த டைரக்டர் எடுத்தாங்க, இல்லை இந்த ரைட்டர், அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. சும்மா பார்த்தோமா, வைப் பண்ணோமா, அவ்வளவுதான் அந்த மூவிஸ்னாலே. அதுக்கப்புறம் போக போக ஒரு 12th அப்புறம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் மூவிஸ் அதிகமாக நான் பார்க்க ஆரம்பிச்சது. அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டையும் தாண்டி ஒருத்தன் ஒரு கிரியேட்டரோட ஸ்பேஸ்ல வந்து நான் ஒரு 3 hours இல்லை 2.5 hours வந்து போய் பார்த்துட்டு அந்த ஸ்பேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதுவும் இன்னும் போக போக எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாம ஒரு டூல், லைக் ஒரு சொசைட்டிக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இல்லை வந்து என்னோட வழியை நான் காட்டணும்னா அதுக்கு நான் சினிமா யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் கத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ அடுத்து என்னதுன்னா, உங்களுக்கு ஒரு 10 படம் கூட பிடிக்கும், பட் இந்த செகண்ட் ஞாபகம் வருதுன்னா அது என்ன மூவி? கீர்த்தி, ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த செகண்ட்னா கன்னத்தில் முத்தமிட்டால், அப்புறம் இந்த போன இயர் நினைக்கிறேன் அப்போ பார்த்த ஜமா மூவி. நிறைய பேர் பார்த்துருக்காங்களான்னு தெரியல. அந்த 2 மூவி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நான் ஏங்கிற கேள்விக்கு திருப்பி நான் வரேன். இல்ல, உனக்கு வந்து இந்த செகண்ட்ல தோன்ற ஒரு மூவி என்னது? எனக்கு டக்குன்னு தோன்றது வந்து அன்பே சிவமும் மெய்யழகனும் தான் தோணுது. அது ரெண்டுமே பிடிச்ச ஜேர்னலா இருக்க மூவி. ஓகே, கீர்த்தி, அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான ஆள் கேள்விப்பட்டிருப்பாங்க. வந்து உனக்கு இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு. இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் கதையே ரொம்ப வந்து ஃபேண்டசி மூவி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு சிம்பிளான ஒரு கதை, ஒரு கலைஞனோட கதை அது, அவ்வளவுதான். அவன் வந்து எப்படி அவனை மாத்திக்கிறான், அவனை வந்து அவன் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறப்போ சொசைட்டி அவனுக்கு என்ன செய்யுது, அவங்க சீனியர் என்ன செய்யறாங்க, யார் எப்படி என்ன ஏது, அதுதான் வந்து மொத்த கதையுமே. அவன் எப்படி வெளியில வரான் அப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஒரு சாதாரணமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஃபிலிம் ஒரு ஆக்டர்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து சின்னதுல இருந்து நான் வந்து ஆக்ட் பண்ணணும், ஆக்டிங் கிளாஸ் போகணும், இல்லை ஆக்டிங் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா உள்ள போய் கொடுக்குற ரோல் வந்து மெயின் ரோலே கிடையாது. ஒரு சாதாரண ரோல், ஒரு 2 செகண்டோ இல்லை ஒரு 2 நிமிஷமோ தான் நீ வந்து ஃப்ரேம்ல தெரிவ. அப்பயும் குரூப்ல தான் இருப்ப, தனியாலாம் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் தெரியாது. நீங்க செய்றியா அப்படின்னு கேட்டா லைக் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீமே வச்சுக்கோ, ஒரு 15 வருஷம் ஒரு 20 வருஷம் அதுக்காகவே அவன் உழைக்கிறான், அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவனுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரேம் தான் அப்படின்னா யாரா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் மேல வெரட்டி ஆயிடுவாங்க. என்னதான் பண்ணாலும் நமக்கு இல்ல போல இருக்கு, நமக்கு கிடைக்காது இருக்கு, இப்படியே போகக்கூடாது, நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடலாம், இல்ல வேற ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த ஜமா மூவில வந்து அந்த ராஜா கூசு கட்டுறதுதான் பெரிய இது. அது வந்து இவ்வளவு வருஷம் ஆகும் அப்பதான் கட்டு விடுவாங்கன்ட்டு. பட் ஆனா அவனுக்கு வந்து அந்த ராஜா கட்டுற கூத்தி கிடைக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு பெண் வேடம் தான் கிடைக்கும். எந்த ஒரு பையனா இருந்தாலும் சரி, இல்ல பையன்னு ஒரு ஜென்ரலைஸ் பண்றதை தாண்டி வேற யார் இருந்தாலுமே சரி, மெயின் கேரக்டரை விட ஒரு இன்னொரு கேரக்டர் கொடுத்து அதை பண்றேன்னு சொன்னா லைக் வந்து அங்க அப்படி ஒரு என்ன இருக்கும்னா, இவனுக்கு இந்த வேடத்தை கொடுத்தோம்னா அவன் அசிங்கப்படுவான், அவனால வந்து ஷைன் பண்ண முடியாது, அவன் வெளியே தெரிய மாட்டான்ட்டு. ஆனா ஒரு கலைஞனுங்கிறவன் நீ என்ன வேடம் கொடுத்தாலும் சரி, நான் தனித்துவமா தெரிவேன், என்னால அந்த கதையை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஆக்டர் தான் அந்த படத்தோட டைரக்டர். அவரோட மூவி நம்பவே முடியல. எப்படி வந்து ஒரு எப்படி சொல்றது, குரூப் டான்ஸ் இல்ல, ஒரு ஆர்டிபிஷியலான எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல, ஒரு சாதாரணமான ஒரு கதையை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனால எப்படி இவ்வளவு தூரம் கொடுக்க முடிஞ்சுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால எனக்கு ஜமா மூவி ரொம்ப.
கன்னத்தில் முத்தமிட்டார் ஆல் தேங்க்ஸ் கோஸ் டு கேடிவி தான். அதுலதான் தடவை பார்த்தது. ரொம்ப சின்னதுதான் அப்ப பாக்குறப்போ, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இப்ப பாக்குற மாதிரிலாம் படம்லாம் புரியாது. ஏன் இது வைக்கிறாங்க, இந்த இந்த ஃப்ரேம்ல என்ன சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது. சும்மா உட்காந்து பாக்குற வயசு தான். ஆனா அப்பவும் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டிவில யாராச்சும் அழுதாங்கன்னு நமக்கும் அழுக வரும். நான்லாம் அப்படியே குடமா எனக்கு ஊத்தும். அதுவும் அதுல அந்த சின்ன பொண்ணு அவங்க நடித்ததா இருக்கட்டும், ஷாமா கேரக்டரா இருக்கட்டும், இல்ல சிம்ரன் மேமோட கேரக்டரா இருக்கட்டும், இது யாரு அவங்க எப்படி எழுதுனாங்கன்னே தெரியல. அது அவங்க நடிக்கிறதா இருக்கட்டும், நடிக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. என்னமோ நான் எங்க வீட்டு தத்து எடுத்துட்டாங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு நாள் என்கிட்ட இது மாதிரி நீ நம்ம குழந்தையே இல்ல, நான் தத்து எடுத்து தான் வளர்த்தானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் அந்த கேரக்டராவே நினைச்சுட்டேன். இப்பதான் புரியுது ஏன் அவ்வளவு கண்ணுல தண்ணி வந்துச்சுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு இது அந்த காலகட்டத்துல எடுத்ததே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ நினைச்சு பார்க்கும்போது, லைக் இப்போ படம் பார்க்கும்போது இப்பயும் நான் உட்காந்து பார்த்தேன்னா கண்ணுல தண்ணி வரதான் செய்யும். ஏன்னா அந்த டைம்ல அங்க நடந்த போர் வச்சு எழுதுன மாதிரி போர் தான் நம்ம பார்த்திருக்கோம். 2 பேரும் அடிச்சுப்பாங்க, பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல பேசிக்கான ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம், லைக் சாப்பாடா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், எதுவுமே கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கும். ஆனா ஒரு குழந்தை அங்க பிறந்து இந்த பக்கம் இருக்கிறப்போ அதுக்கு அது எப்படி இருக்கும், அந்த தாய் எப்படி விட்டுட்டு போயிருப்பாங்க, அப்படி என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை அது அப்ப எடுத்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் மெய்யழகன் சொல்லிடுறேன். இப்போ இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தப்போ அது ஒரு நார்மல் மனுஷனோட ஒரு வாழ்க்கை, அவன் மிஸ் பண்ற ஃபீலிங்ஸ், அவனோட ஏக்கம், அதெல்லாம் கன்வே பண்ணும்போது, அதுவும் ஓவர் எக்ஸாகரேட் பண்ணாம என்ன இருக்கோ அது அப்படியே அந்த ஊர் சைடு கேரக்டர்ஸ், ஊர் சைடு இல்ல கதை, அந்த சீன்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது ரீசெண்ட் டைம்ல அவ்வளோ நல்ல படம். அதான் பார்த்தது. அன்பேசியம் சின்ன வயசுல பார்த்தப்போ அதுல இருக்க அர்த்தம் எதுவும் புரியல. பட் படமா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுவே கொஞ்சம் நமக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது அது அதுல ஒரு கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்தை ஒருத்தர் ஓவர் கம் பண்ணி வராரு. அப்போ ஒரு பர்சனை மீட் பண்ணும்போது அது போற வழியே எனக்கு கஷ்டம் தான் இருக்குதான், பட் இருந்தாலும் வாழ்க்கையில நவுந்து போகணும், மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கணும். அந்த மூவ் ஆன் காட்டுறது ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? எனக்கு பிடிச்ச படம் இப்போ ஞாபகம் வருது கில்லி ஞாபகம் வருது. ஏன்னா எனக்கு சைல்ட்ஹுட் ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம் கில்லி. அதுக்கப்புறம் லேட்டரான் ரொம்ப பிடிச்சது விரும்பாண்டி. விரும்பாண்டி பியூர் காரணம் ரைட்டிங்கும் அதோட ஆக்டிங்கும் தான். அது லேட்டரா பிடிச்சனால நான் அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது கில்லி ஏன்னா விஜய் ஃபேன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் அந்த படம் தான் எனக்கு எல்லா ஹைப்பும் கொடுத்துச்சு. லைக் ஸ்டார்டிங்ல காமெடியா இருக்கட்டும், ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் ஃபிலிம் அது. அந்த மாதிரி காமெடியில ஆரம்பிக்கும், அப்புறம் ஃபைட் சீன்ஸு, அப்புறம் விஜய் கொடுக்குற ஹைப்பை விட பிரகாஷ் ராஜுக்கு ஹைப், லைக் இது போக போக ரொம்ப அழிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த வில்லனுக்குன்னு ஒரு கேலிபர் அதிகமா காமிச்சாதான் ஹீரோட கேலிபர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். பட் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா ஹீரோ மட்டும் அதிகமாக காமிச்சு வில்லனை ரொம்ப கம்மியா காட்ட ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் கில்லி படத்துல ரொம்ப சூப்பரா, லைக் பிரகாஷ் ராஜ் பெரிய ஆள் தான், அந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் கடைசி ஃபைட்டு அது எல்லாமே எனக்கு இன்னுமே செரிஷ் பண்ணுவேன். லைக் பார்த்தேன் அப்படின்னா விரும்பாடி அவரோட ரைட்டிங், அப்புறம் அந்த ரோஷமேன் எஃபெக்ட், அதுக்கு பேர்லாம் எனக்கு லேட்டரா தான் தெரியும். பட் அந்த 2 பக்கத்துல இருந்து கதை சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. இதான் ஒரு 2 ஃபேவரட் ஃபிலிம். லைக் இப்ப ஞாபகம் வந்தது. ஃபேவரட்னா என்ன சொல்லிட்டே போகலாம், அதுவும் கமல் சார் ஃபிலிம் நிறைய இருக்கு. பட் இப்போதைக்கு ஞாபகம் வந்து 2 படம் தான். ஃபேவரட் மூவி இப்போ என்ன தோணுச்சோ, உங்களுக்கு பிடிச்ச மூவி பத்தி நம்ம பேசியாச்சு. இப்போ சைல்ட்ஹுட்ல இல்ல உங்களுக்கு ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு மூவி என் லைஃப்ல என்னால முடியலப்பா, என்னால தாங்கவே முடியல, கண்ணுல தண்ணி வந்துச்சு, அழுகக்கூடாதுன்னு நினைச்சா தொண்டையை துக்கம் அடைக்குது, தூக்கம் வரல, அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு சின்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு மூவி இந்த மூவி. இது இம்பாக்ட் கிரியேட் பண்ண மூவினா பரதேசி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டுல நான் டிவிடி பிளேயர்ல அந்த மூவி பார்த்தேன். அந்த டைம்ல கதை ஃபுல்லா புரிஞ்சிச்சா அப்பெல்லாம் இல்லை. லைக் நார்மலா தெரியும், பிரிட்டிஷ் ரூல்ல டீ பிளான்ட்ல வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் புரிஞ்சிச்சு. அந்த பெயின் புரியுமா அந்த அளவுக்குலாம் எனக்கு விவரம் தெரியாது.
ஆனா கடைசியில அந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அன்னைக்கு நைட் எனக்கு தூங்கவே முடியல. அழுதேன், ரொம்ப நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வாரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கடவுள் பார்த்தேன். அதுவும் சேம் தான். லைக் முடியல என்னால. இப்போ வந்து சில நேரத்துல நான் தவிர்ப்பேன். என்னோட லைஃப் வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருந்துச்சுன்னா பாலா சார் படத்தை மட்டும் தள்ளி வைப்பேன் கொஞ்சம். ஏன்னா அந்த படத்தை பார்த்தேன்னா நான் இன்னொரு 1 வீக் எக்ஸ்ட்ரா டிப்ரெஷன்ல போயிட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு அதை மட்டும் நான் பொறுமையா எடுத்து பாக்குறது வந்து பாலா சார் படம் தான். அது பரதேசியும் அப்படிதான், நான் கடவுளும் அப்படிதான். இப்ப பார்த்தாலும் நான் கடவுள் அப்படிதான் இருக்கும். அது வந்த டைம் அவர் எப்படி எடுத்தாருன்னு கூட தெரியல. இந்த மாதிரி ஒரு படம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பரதேசியும் அந்த மாதிரிதான். நம்ம வந்து நான் பார்க்கல, இது வரைக்கும் ஃபுல்லா படம் பார்க்கல, கதை தெரியும், பார்க்க முடியல. பார்க்கலன்னு சொல்றதை விட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இன்னும் தெம்பு வரல. ஓகே, உனக்கு என்ன வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? எனக்கு இம்பாக்ட் பண்ண கிரியேட் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அன்பே சிவம் தான். அந்த ஜேர்னி, அந்த ஆக்சிடென்ட்ஸ் அப்பெல்லாம் எல்லா ஆக்சிடென்ட் அப்பயும் அழுக வந்துச்சு. ஐயோ அப்படின்ட்டு இதோட வாழ்க்கை முடிஞ்சுதானே யோசிச்சேன். அதுக்கப்புறம் ஃபர்தரான்னு பார்க்க பார்க்க அதுக்கப்புறமும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமும் ஒரு இது வரும்போது சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ பக்காவா போட்டு உழுக்குச்சு. எப்படியா துக்கத்துல இருக்கியா, உனக்கே பிரச்சனை, நீ எப்படியா இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது இல்லாம ஹெல்ப் பண்ணி அதுல வந்து மெசேஜ் கன்வே பண்றது. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் அப்போல்லாம் ரொம்பவே போட்டு லிட்டரலா அழுதுட்டேனே சொல்லலாம். அந்த மாதிரிதான் இருந்தது. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி பரதேசி ஸ்டார்டிங் பார்க்கும்போது எனக்கு ஸ்டார்டிங்கே வந்து ஃபீல் ஆகல, அழுக வரல, நார்மலா தான் போச்சு. பாதி படத்துக்கு மேல அந்த எனக்குள்ள ஒரு டிரான்சிஷன் வந்துச்சு. ஐயோ லைஃபே மாறி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ஆல்ரெடி கஷ்டத்துல இருந்தாங்க, கஷ்டத்துல இருந்து பொழைக்க போன இடத்துல இன்னும் கஷ்டம். அத போர்ட்ரே பண்ணது வந்து அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இம்பாக்ட்ஃபுல் தான். இது வந்து லாஸ்ட் கொஸ்டின். ஃப்ரேம் ஆஃப் த டே. எனக்கு பிடிச்ச மூவிலே வந்து எனக்கு பிடிச்ச ஃப்ரேம் இல்லைன்னா வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஃப்ரேம் இல்லை, எனக்கு வந்து அது அந்த அந்த படம்னு நினைச்சேன்னா என் மைண்ட்ல இந்த பிக்சர் தான்ப்பா வரும். இதுதான்ப்பா, இந்த படமே சூப்பரா இருக்கும், ஆனா இது வந்து தூக்கி சாப்பிடுச்சு. அப்படி வந்து ஒரு ஃப்ரேம். உங்களுக்கு பிடிச்ச மூவில இருந்து ஒரு ஃப்ரேம் சொல்லுங்க. ஓகே, பிடிச்ச ஃப்ரேம் அப்படின்னா எனக்கு ஒரு 4-5 ஞாபகம் வருது. பட் நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து கற்றது தமிழ். கற்றது தமிழோட ஃபைனல் ஷாட். கமர்ஷியல் மூவிலாம் உங்களுக்கு ஞாபகமே சொல்லுங்க. கற்றது தமிழ். கற்றது தமிழோட ஃபைனல் மொத்த மூவியுமே அப்படிதான். பட் கற்றது தமிழ்ல எனக்கு ஃபைனல் ஷாட் என்னதுன்னா, அந்த ஒரு டனலுக்குள்ள, லைக் ட்ரெயின் இது ரயில்வே ட்ராக் இருக்கும், ஒரு டனல், அங்கேதான் ஃபைனல் ஷாட் முடியும். அந்த ஷாட் வந்து எனக்கு என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே, எப்ப பார்த்தாலும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் சின்ன பிள்ளையில விளையாண்ட இடம், அங்கேயே வந்து போய் 2 பேரும் இறந்துருவாங்க. அப்படிதான் அந்த படம் முடிஞ்சிருக்கும். அந்த ஷாட் மட்டுமே வந்து நிறைய விஷயம் சொல்ற மாதிரி இருக்கும் எனக்கு. இவ்வளவுதான் லைஃப், என்ன பண்ணாலும் இவ்வளவுதான் லைஃப். அட்லீஸ்ட் இவங்க 2 பேரும் இங்க இறந்ததுக்கு அப்புறமா சந்தோஷமா இருப்பாங்க, ஏன்னா ஒன்னா இறந்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து என்னை யோசிக்க வச்சுச்சு அந்த ஷாட். செகண்ட் ஷாட் வந்து கண்டிப்பா அது கமர்ஷியல் ஃபிலிம் இல்லை, என் லிஸ்ட்ல கமர்ஷியல் ஃபிலிம் இப்போதைக்கு வராது. செகண்ட் ஷாட் வந்து கடைசி விவசாயி. கடைசி விவசாயியோட ஃபைனல் ஷாட். சேதுபதி சார் வந்து மலை மேல நின்று இருப்பாரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து இவர் கீழே இருந்து இப்படி ஏற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல செகண்ட் ஷாட் வந்து எனக்கு எப்படின்னா, அந்த இது சன் வந்து அப்படியே சூரியனை மறைக்கும், எல்லா கிளவுட்ஸும் வந்து ஒரு சின்ன 2-3 ரேஸ் மட்டும் வரும். இவர் அப்படியே கண்ணை மூடிட்டு மேல பார்ப்பாரு. அந்த ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட். நான் அடிக்கடி வந்து எனக்கு என்னைக்காவது ரொம்ப ஒரு மாதிரி லோவா இருக்கு அப்படின்னா இந்த மூவி போட்டு பார்ப்பேன். எனக்கு சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கு. இன்னைக்கு அன்பே சிவம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதனால இப்ப சொல்ல முடியாது. அடுத்து ஞாபகம் வர படம்னா பாபநாசத்துல வர ஃப்ரேம். அந்த கடைசியா போலீஸ் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நோண்டி பார்க்கும்போது அங்க ஒரு இது இருக்கும், அந்த ஃப்ரேம் க்ளோஸ் போயிட்டு அவர் திரும்பி பார்த்து இங்க இல்ல, ஆனா நான் தான் பண்ணேன், அந்த இது கன்வே ஆயிருக்கும். அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது அந்த ஃப்ரேம். அது ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம். ரீசெண்ட் டைம்ஸ் இல்ல, பிடிச்ச படத்துல பிடிச்ச ஃப்ரேம். ஓகே, உங்களுக்கு?
எனக்கு வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் தான் நான் வந்து இன்னுமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இல்லை அப்படின்னா அந்த படம் தான். அந்த ஃப்ரேம் மொத்த படமே நான் வந்து சொல்லுவேன் ஃப்ரேம் ஃப்ரேமா. பட் ஒரு ஃப்ரேம் அப்படின்னா அந்த ஷாமா, இந்திரா அவங்க எல்லாருமே நிக்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி இங்க போர் நடக்குது, இங்க இங்க எல்லாமே முடிஞ்சதும் நான் வந்து உன்னை அழைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்ப வந்து அந்த பொண்ணு கேட்கும், எப்பமா இங்க எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அது. அவங்களுக்கு எதனால நடக்குது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட போகணும், அதை தடுக்கிறது ஒரு போர் தான். அது எப்ப முடியும் தெரியல. அவன் வந்து இல்ல இங்கெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்க இங்க வந்துருங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னாடி ஒண்ணு காட்டியிருப்பாங்க. அவங்க அண்ணன் வந்து ஷாமா கிட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி உங்க பொண்ணு வந்திருக்காங்களாம், எடுத்து வளர்த்துருக்காங்க, அவங்க வந்து இப்போ உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க வந்து ஒரு ஒரு இதுவுமே இருக்காது ஒரு ஃபேஸ்ல வந்து நம்ம நம்ம நமக்கு பொண்ணு பிறந்திருக்கு, இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளாகி நம்ம முன்னாடி நிக்க போறோம், நமக்கு வந்து பார்க்க போறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டே இல்லாம இங்க இருக்கிறது என் பிள்ளைங்க தானேன்னு இருக்கும். லைக் எந்த அளவுக்கு விட்டுட்டு போனப்போ ஒரு மனசுல வந்து எந்த அளவுக்கு இருந்ததோ அதே தான் இப்பவும் இருக்கு. பார்த்தா அப்படியே பேக்ரவுண்ட் தான் காட்டுவாங்க, லெசன் நடத்துவாங்க, பிள்ளைங்க உட்காந்து படிக்குங்க. நான் அந்த ஃப்ரேம் ரொம்ப வந்து இது பண்ணுச்சு. அவங்க எப்போ முடிப்பீங்க அப்படின்னு கேக்குறப்போ, இல்ல எப்பமா முடியும் இந்த போரு அப்படின்னு கேட்டுட்டு விட்டுட்டு போறது. அப்பவும் விட்டுட்டு தான் போவாங்க. ஆனா கணத்துல ஒரு முத்தம் மட்டும் விட்டுட்டு போறதெல்லாம் வந்து மணி சாரால தான் வந்து இப்படி வந்து எழுத முடியுது, இப்படி இருக்க முடியுது.